இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாதாரணமாகவே அம்மன் அழகுதான். இன்று மூக்குத்தி அணிவித்த பிறகு கொள்ளை அழகு. பார்ப்பதற்கு மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அம்மன் மட்டுமா அழகு? நீயும் கூட அழகுதான். இப்பொழுது உன்னை பார்க்கும் பொழுது மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. போதும் போதும், ஏதோ நமக்கு இன்றுதான் திருமணமானது போல் பேசுகிறீர்களே. நமக்கு திருமணம் நடந்து 5 ஆண்டுகள் ஆகிறது. அதனால என்ன தேவி, தம்பதியர் எப்பொழுதும் அன்றுதான் திருமணம் நடந்தது போல நினைத்து நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும், அவர்களுடைய தாம்பத்தியமும் நன்றாக இருக்கும். தங்களுடன் பேசி ஜெயிக்க முடியுமா? அரசே, மூக்குத்தி அணிவித்த பிறகு அம்மனுக்கு அழகு மட்டும் கூடவில்லை, அம்மனுடைய சக்தியும் கூடி இருக்கிறது. ஆமாம் தேவி, அதை நானும் கவனித்தேன். எப்படியோ அம்மன் மனது வைத்து நம் குறையை தீர்த்து வைக்க வேண்டும். கவலைப்படாதீர்கள் அரசே, நிச்சயம் அம்மன் நம் மீது கருணை காட்டுவாள். நானும் நீங்களும் தாயும் தந்தையும் ஆவோம். நம்மை அப்பா அம்மா என்றழைக்க அம்மன் நமக்கு வாரிசு கொடுப்பாள். நான் ஆசைப்பட்ட மூக்குத்தி எனக்கே கிடைத்து விட்டது. இந்த மூக்குத்தி இனி எனக்கு தான் சொந்தம். இது என்னுடைய மூக்குத்தி. தேவி, யாரோ உன்னையும் என்னையும் எழுப்புவது போல குரல் கேட்டதே. ஆம் அரசே, ஆபத்து ஆபத்து எனவும் கேட்டது. அது யாருடைய குரல்? அரசே, என்னுடைய குரல்தான். கிளி, யார் நீ? என்ன ஆபத்து? ஆமாம், நீ எங்கிருந்து வருகிறாய்? மகாராஜா, மகாராணி, நான் அம்மன் தோள் மீது அமர்ந்திருக்கும் கிளி. நீங்கள் அம்மனுக்கு அணிவித்து